வணக்கம். நான் பெஞ்சமின், Farmagainோட ஃபவுண்டர். Farmagainோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் Tron 2023 இந்தியாவின் தலை சிறந்த 100 கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படின்னு லிஸ்ட்டாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியான நியூஸோட இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசலாம். Tronல வந்து ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. இது ஏற்கனவே நாங்கள் என்றைக்கு Tron ஆப்பை லான்ச் பண்ணோமோ அன்னையிலேருந்து இந்த மாடியூல் இருக்குது. ஆனால் இதை பற்றி நாங்கள் பெருசாக பேசுனதும் இல்லை. ரொம்ப வெகு சில ஃபார்மர்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்லவும் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ட்ரேசபிலிட்டினா என்ன, அது எப்படி ஃபார்மர்ஸுக்கு யூஸ் ஆகுது, எங்களுடைய ட்ரேசபிலிட்டிக்கான ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறோம். ஸோ Tron ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரேசபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்வெஸ்ட்டை சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, Tron ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு QR கோடு கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஜஸ்ட் அந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணாவே நீங்கள் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆப்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்மருடைய ப்ரிஃபரன்சஸுக்கு ஏற்றாப்புல, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர் என்ன சொல்லலாம், என்னோடய பேர் தெரிய வேண்டாமே, இல்லை என்னுடைய வந்து அட்ரஸ் தெரிய வேண்டாம், என்னோடய ஃபோன் நம்பர் தெரிய வேண்டாம், என் ஃபோட்டோ தெரிய வேண்டாம், இல்லை ஒரு சில ஃபார்மர் பரவாயில்லையே எல்லாமே கொடுக்கலாமே, யாராவது என்னை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், மேபி என்னோடய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் அவங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்றாப்புல இந்த QR கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஃபார்ம்லேருந்து இந்த பொருள் வந்தது, அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, அதோடைய ஆக்சுவல் ஜியோ ஃபென்ஸ், இந்த கூகுள் மேப்ஸில் அதோட பவுண்ட்ரி என்ன, என்ன க்ராப் அது, என்ன வெரைட்டி, என்றைக்கு ஷோ பண்ணாங்க, என்ன விதமான உரங்கள் கொடுக்கப்பட்டது, ஆர்கானிக்காக வளர்த்தாங்களா, இன்ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணாங்களா, இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே, அந்த க்ராப்பை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகு சில ஃபார்மர்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எல்லோரும் யூஸ் பண்ணலை. ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சில ஃபார்மர்ஸுக்கு இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தெரியுது ஏற்கனவே. ஏன்னா அவங்களால வந்து அவங்க விற்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது மிடில்மேனாக இருந்தாலும் சரி, ஒரு எண்ட் கன்சியூமராக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கைத்தன்மையை வந்து அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. ஓகே, நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டை இந்தந்த விதமான ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அங்கே ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நல்லா விற்கக்கூடிய எங்களுடைய ஃபார்மர்ஸ் ஆக்சுவலாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லா ஃபார்மர்ஸும் இந்த ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் அவங்களாலையும் அவங்களுடைய ஒரு வெளிப்படைத்தன்மையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மையை நம்ம சொல்லும்போது ஒரு பெட்டர் சேல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஏற்கனவே Tron ஆப்பில் இருக்கிறதுனால எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, இப்போது இந்த ட்ரேசபிலிட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து பிளாக் செயின் அப்படிங்கிற புது டெக்னாலஜிக்கு நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சப்போஸ் யாரோ வந்து எங்கள் டேட்டாபேஸுக்கு ஆக்சஸ் எடுத்துட்டாங்க, ஹேக் ஆகிடுச்சு, இல்லை சம் மேல் ப்ராக்டிஸ், ஈவன் இன்டர்னலாகவே சம் மேல் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஹைப்போதசிஸ் தான், ப்ராக்டிக்கலாக நடக்க போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு செக்யூரிட்டிஸ் சேஃப்டி சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிறோம். ஒரு வேளை நடந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து ஒரு ரொம்ப மோசமான விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாற்றி இல்லை நான் வந்து பயங்கரமான ஆர்கானிக் பண்ணேன் அப்படின்ட்டு மேபி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளாக் செயினை இன்டகிரேட் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, இந்த பிளாக் செயினை இன்டகிரேட் பண்ண ஏன் தவறு நடக்காது அப்படின்னா, பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்லேயுமே ஒரு டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் ஆகுது. உதாரணத்துக்கு நான் ஒரு விதை வாங்குகிறேன், அந்த விதை விற்கக்கூடிய அந்த வெண்டர் அவர் ஒரு பில் ரைஸ் பண்ணுறாரு. அந்த பில் வந்து என் சிஸ்டத்துக்குள்ளே வருது, Tronக்குள்ளே வரும்போது அது வந்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி சேவ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அதை பண்ணியாச்சுன்னா அதை வந்து மாடிஃபை பண்ணவே முடியாது. ஏன் மாடிஃபை பண்ண முடியாது, டேட்டா ஆக்சஸ் எடுத்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா இது என்ன ஆகும், அந்த செயினில் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பிளாக்காக போய் உட்காந்துருக்கும். இந்த பிளாக் ஃபிசிக்கலாக எங்கே உட்காந்துருக்குன்றது யாருக்குமே தெரியாது, பிளாக் செயினை கண்டுபிடிச்சவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த டெக்னாலஜியை பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து லெட்ஸே ஒரு உரம் வாங்குறாங்க, அதுக்கு ஒரு பில் வருது, அதை ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அந்த பிளாக் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்படி நிறைய ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஸ்டெப்பையுமே வந்து
ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணி அந்த செயினில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அது வந்து யாராலுமே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி மாடிஃபையே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து ஒரு 100% நம்பிக்கைக்குரிய ஒரு ட்ரேசபிலிட்டியாக மாறும். இதனால் எங்களுடைய விவசாயிகள் வந்து அவங்களுடைய ப்ரொடியூஸை ஒரு நல்ல ப்ரைஸுக்கும் ஒரு நம்பிக்கைத்தன்மையை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்க முடியும். அதுவும் பர்டிகுலராக ஆர்கானிக் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து எங்கள் ட்ரேசபிலிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ க்ரோட்ரானில் ஏற்கனவே ட்ரேசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர்ட்ட நாங்கள் பெருசாக சொன்னதில்லை. எங்களுடைய விவசாய நண்பர்கள் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள், தயவுசெய்து இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு சேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கார்டை நீங்கள் ஸ்டோர் பண்ண நாளைக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் போன வருஷம் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணேன், இந்த வருஷம் எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணேன், அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பயன், பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயன்படுது. 2வது வந்து என்னோடய நம்பிக்கைத்தன்மையை வெளிப்படையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விதமான டெக்னாலஜியாக அது இருக்குது. அதனால் இதை எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த தகவல் தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் பெஞ்சமின்.